ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மதுஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ராகி களி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை வந்து சிக்ஸ் மந்த்ஸ் ப்ளஸ் பேபிக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். என்னோடய பேபிக்கு 6 மந்த்லேருந்தே நான் இது தான் கொடுத்துட்ருக்கேன். ராகியை ஒரு 5-6 தடவை நல்லா கழுவி ஊற வச்சுக்கோங்க. ஓவர் நைட் ஊற வைக்கணும். நைட்டு ஊற வச்சிங்கன்னா காலையில் செஞ்சு கொடுக்க கரெக்டாகவே இருக்கும். 2 பாதாம், 3 முந்திரி, 2 காஞ்ச திராட்சை எடுத்து ஊற வச்சுக்கோங்க. என்கிட்ட காஞ்ச திராட்சை இல்லை, அதனால் நான் போடலை. நல்லாவே நைட்டு ஊற வச்சிங்கன்னா தான் காலையில் செய்கிறதுக்கு நல்லா இருக்கும். காலையில் எழுந்திரிச்சோடனே இதை வந்து நல்லா ட்ரைன் அவுட் பண்ணிவிட்டு 2 பாதாம் ஊற வச்சுருக்கோம்ல, அதோட தோலை நீக்கிக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கிரைண்ட் பண்ணி நம்ம இப்போ பால் எடுக்கணும். பார்த்துக்கோங்க, இதில் உள்ள மாதிரியே பால் எடுத்துகிட்டு வடிகட்டினீங்கன்னா ஃபஸ்ட்டு கிடைக்கிற பால் நல்லாவே திக்காக இருக்கும். பார்த்திங்களாவே உங்களுக்கு நல்லா திக்னஸ் தெரியும். நமக்கு தேங்காய் பால் எப்படி கிடைக்குதோ அதே மாதிரி தான் முதல் 2 பால் நல்லாவே திக்காக இருக்கும். ஃபஸ்ட் பால் பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. நம்ம வந்து நட்ஸ் சேர்த்துருக்கிறதுனால திக்னஸ் வந்து இன்னுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். 2 தடவை வடிகட்டிக்கோங்க. உங்களோட வடிகட்டி வந்து ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா. இப்போ 2வது பால் பாருங்கள், 2வது பாலுமே நமக்கு வந்து திக்காக தான் கிடைக்கும். ஒரு 3 to 4 டைம்ஸ் வரைக்குமே பண்ணலாம். 2வது பால் திக்காக கிடச்சிருச்சு. 3வது பால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். 4வது பால் நல்லாவே நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் எவ்வளோ தண்ணியாக இருக்குன்னு. அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அந்த கலரே நல்லா சேஞ்ச் ஆகுது பாருங்கள். ஒயிட்லேருந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆன மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் அரைச்சிங்கன்னா அதில் நமக்கு எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க. அதில் வந்து என்னோடய டாக்டர் வந்து சால்ட்டு சேர்க்கலாம், சால்ட்டு சுகரும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் டாக்டர் வேண்டான்னு சொன்னாங்கன்னா நீங்கள் சேர்த்துக்காதீங்க. எங்கள் டாக்டர் சொன்னதுனால மட்டுமே நான் வந்து சேர்த்துருக்கேன். சிம்மில் வச்சு ஹையில் வச்சிட்டிங்கன்னா நமக்கு அந்த இது நான் ஹையில் வச்சுட்டேன், அதனால் லைட்டாக அந்த ஒரு இது வந்துச்சு பாருங்கள். ஆனால் அது கரைஞ்சிரும். டக்குன்னு சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். கலரி விட நமக்கு வந்து டெக்ஸ்சர் மாறிக்கிட்டே இருக்கும். பார்த்திங்கனாலே ஒரு 2 மினிட்ஸ்லேயே நமக்கு வந்து அந்த டெக்ஸ்சர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஒரு மாதிரி திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு பார்த்திங்களா. நீங்கள் ஒரு 5 to 10 மினிட்ஸ் அதே மாதிரி கலரிக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும். 6 மந்த் பேபிக்குங்கிறப்ப கொஞ்சம் தோசை மாவு பதம்னு சொல்லுவோம். அந்த தோசை மாவு பதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஆறினோடனே கண்டிப்பாக திக்னஸ் அதிகமாகிடும். அதனால் அந்த திக்னஸ் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து அடுப்பில் வச்சுருக்காதீங்க. ஆறினீங்கன்னா இதை விட அதிகமாக கொஞ்சம் கெட்டியாகிடும். அதனால் ஒரு 6th மந்த்லேருந்து 7.5 மந்த் வரைக்கும் உள்ளவங்களுக்கு ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க. இப்போ 8 மந்த்ஸில் இருக்காங்க, 9 மந்த்ஸில் இருக்காங்கன்னா அடை மாவு பண்ணுவோம் தெரியுங்களா, ஒரு திக் பேட்டர் பேன்கேக்லாம் பண்ணுறதுக்கெலாம் பண்ணுவோம்ல, அது மாதிரி திக்காக இருக்கிற கன்சிஸ்டன்சியில் நம்ம எடுத்துக்கலாம். என்னோடய பேபிக்கு வந்து 9th மந்த் நடந்துகிட்ருக்கு, அதனால நான் கொஞ்சம் திக்காகவே பார்த்து எடுத்துக்கிறேன். இன்னும் திக்காக இருக்கணும். நமக்கு நல்லாவே கன்சிஸ்டன்சி தெரியும் பாருங்கள். டக்குன்னு குயிக்காகவே ரெடி ஆகிடும். ரொம்ப நேரம் ஆகாது. 10 மினிட்ஸ் தான் இது செய்கிறதுக்காகும். தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியாக என்ன உணவு சொல்கிறோன்னா ராகி பாலை தான் எல்லாருமே சொல்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10 மந்த்ஸ் வரைக்குமே பவுடரில் பண்ணாமல் ராகி பால் எடுத்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணி பாருங்கள். அதில் இன்னுமே நமக்கு வந்து சத்து அதிகமாக கிடைக்கும். எப்போதுமே நைட்டு வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு பாதாம் மட்டும் தனியாக கொடுங்க. அடுத்து கொடுக்கும்போது பாதாம், முந்திரி சேர்த்து கொடுங்க. தனித்தனியாக ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேருங்க. இதில் பேரிச்சம்பழத்தை கூட ஓவர் நைட் வந்து சோக் பண்ணிவிட்டு இதோடையே அரைச்சி ட்ரைன் பண்ணி கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல என்னோடய பேபி கொடுக்க வேண்டிய கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் டர்ன் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. இதில் வந்து காஞ்ச திராட்சை, உங்களோட பேபி வந்து உங்கள் பேபிக்கு வந்து பாத்ரூம் சரியாக போகலை அப்படிங்கிற பட்சத்தில் காஞ்ச திராட்சை 3லேருந்து 4 சேர்த்துக்கோங்க. அது வந்து தனியாக கொடுக்கும்போது குழந்தைங்க அவ்வளோவா குடிக்க மாட்டாங்க. இது மாதிரி சாப்பாட்டோடு சேர்ந்து அதை கொடுத்துட்டிங்கன்னா அவங்க மோஷன் போகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கஷ்டமே பட மாட்டாங்க. டைட்டாக போனாலுமே 4-5 காஞ்ச திராட்சை சேர்த்து இதோட இது படிக்குங்க. டர்ன் ஆஃப் பண்ணோன்னே டாக்டர் சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் நான் இது 2மே சேர்க்குறேன். உங்கள் டாக்டர் வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா தயவுசெய்து சேர்க்காதீங்க. அதுவுமே நான் பிஞ்சு தான் சேர்க்குறேன். வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா தயவுசெய்து சேர்த்துறாதீங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாருங்கள். லைட்டாக ஆறினதுக்கப்புறம் கன்சிஸ்டன்சி இதாகிடுச்சு. இப்போ வந்து பேபிக்கு கொடுக்க தயாராகிடுச்சு. தம்பி சாப்பிட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக சாப்பிட்டான். தம்பிக்கு ரொம்ப பிடிச்ச உணவு இது.